ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 2 நியூ ஃபீச்சரை உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் டிபி செட் பண்ணோம்னா உங்கள் கேலரியில் இருக்கிற ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணி டிபியாக செட் பண்ணுவீங்க இல்லையா? இதுக்கு பதிலாக வாட்ஸ்அப்பையே நம்ம டிபியை கிரியேட் பண்ணிக்க சொல்ல முடியும். அதாவது நம்மகிட்ட ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் இல்லைங்க, அதனால நம்ம வாட்ஸ்அப் கிட்டயே எனக்கு ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் ரெடி பண்ணி கொடுன்னு நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியான ப்ரொஃபைல் பிக்சரை ரெடி பண்ணிக்க முடியும். இது அவதார் கிடையாதுங்க. ஸோ இது நார்மலாக நம்மளே ஒரு இன்புட் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி டிபியை நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். இது எப்படி நம்ம பண்றதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதே மாதிரி அடுத்தது, வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருதுன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் டோன் ஒன்று வரும் இல்லைங்களா? ஸோ அது டிஃபால்ட்டாகவே ஒரு 10 to 15 டோன்ஸ் வந்து இருக்கு. அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டோன் இல்லாமல் உங்களுக்கு விருப்பப்பட்ட டோனை நீங்கள் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு சாங்லேருந்து நீங்கள் எடிட் பண்ணி சின்னதாக ஒரு டோன் வச்சுருக்கீங்கன்னா அந்த டோனை உங்களுடைய மெசேஜுக்கு வர்றப்போ நோட்டிஃபிகேஷன் சவுண்டாக செட் பண்ண முடியும். ஸோ இது காமனாகவும் செட் பண்ண முடியும். இல்லை உங்களுடைய ஒரு பர்டிகுலராக விருப்பப்பட்ட நபர்கிட்ட இருந்து மட்டுமே ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா அவங்களுக்கு மட்டுமே நீங்கள் அந்த டோனை வச்சுக்கலாம். மொபைலை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா அந்த டோனை வச்சு யார் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்கிறத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற டோன் இல்லாமல் நம்மளுக்கு விருப்பப்பட்ட பாடலுடைய டோனை நம்ம நோட்டிஃபிகேஷன் டோனாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 2 ஃபீச்சரை நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டோன் எப்படி செட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம். உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே செட்டிங்ஸ் இருக்கும், கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டோன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய இங்கே டிஸ்பிளே ஆகுது. நம்மளுக்கு தேவையான நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த டோன்லேருந்து ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? இதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த டோனை உங்களுடைய நோட்டிஃபிகேஷனை நம்ம செட் பண்ணிக்க முடியும். அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் ஆட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. இந்த டவுன்லோடுக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ண டோன் இருந்ததுன்னா இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டாப் லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. இதுக்குள்ளே என்ன மொபைல் அந்த மொபைலோட நேம் டிஸ்பிளே ஆகும், அதை கிளிக் பண்ணிங்க. இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலு எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குன்னு பார்த்துங்க. அந்த ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ நான் டவுன்லோட் பண்ணது டவுன்லோடுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அந்த பர்டிகுலர் ஃபைலை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணணுன்னே உடனே நோட்டிஃபிகேஷன் டோனுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னா இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணினது இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் டோன் டோட்டலாக, அதாவது ஓவராலாக எல்லா சேட்டுக்கும் உண்டான காமனாக இது செட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்டை இங்கே வாட்ஸ்அப்பில் நம்ம செட் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு ஒரு பர்சனலாக ஒரே ஒரு சேட்டுக்கு மட்டும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளேயே எந்த சேட்டுக்கு மட்டும் வேணுமோ அந்த பர்டிகுலர் சேட்டை ஓப்பன் பண்ணி மேலே டாப்பில் அவங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கானுக்கு பார்த்தீங்களா அந்த நேம் பக்கத்தில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் டோன் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஆட் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எந்த டோன் வேணுமோ அந்த டோனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணணுன்னே நோட்டிஃபிகேஷன் டோன்கிற மெனுக்குள்ளே வந்துடும். இப்போ நீங்கள் கீழே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ செலக்ட் பண்ண அந்த டோன் கீழே டிஸ்பிளே ஆகும். ஒரு பர்டிகுலர் இடத்துல ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் கொடுத்துருக்கனால அந்த டோன் வந்து ஒரு இடத்துல டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் நீங்கள் எந்த சேட்டுக்கு செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த சேட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணுனாங்கன்னா உங்களுக்கு இப்போ செலக்ட் பண்ண நோட்டிஃபிகேஷன் டோன் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய டிபியை எப்படி வாட்ஸ்அப்பை கிரியேட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சேம் உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிபி டிஸ்பிளே ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பாருங்க எடிட்னு இருக்கும், எடிட்டை கிளிக் பண்ணிக்கங்க. எடிட்டுக்கு கீழே ஏஐ இமேஜஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க.
ஓகேங்களா? இதில் பாருங்க மெட்டா ஏஐயை யூஸ் பண்ணி நிறைய டிஃபால்ட்டான டிபியை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த டிபி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டி ஸ்டோன் கிளவுடுன்னு இருக்கு. இது ரொம்ப எனக்கு பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க. டிஃப்ரெண்டான ஸ்டைலில் நம்மளுக்கு ஒரு டிபியை மேக் பண்ணி கொடுக்கும். ஸோ நீ இதைத்தான் சொன்ன இது கிடையாது. ஸோ நம்மளுக்கு தேவையான டிபியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத இப்போ சொல்ல போனேன். ஸோ இதில் ஒவ்வொன்றிலையும் போய் பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய டிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை எனக்கு தனியாக நான் டிபி ரெடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் கீழே வந்து டெஸ்கிரைப் அண்ட் இமேஜ்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய நேம் வச்சு ஒரு டிபி நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ரைட் WRIT ரைட் அஸ்வின் ASWIN வேர்ட் WORD இன் பஸ்ன்னு நான் கொடுத்துட்டு உடனே நான் ப்ராசஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு ஒரு 4-5 இமேஜ் கொடுக்குது. அதில் பாருங்கள் பஸ்ஸுக்கு மேலேயும் பஸ்ஸுக்குள்ளேயும் ஸோ நம்மளுடைய நேம் எழுதுன மாதிரி உங்களுக்கு ஒரு டிபி ஒன்று டிஸ்பிளே ஆகும். இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் அஸ்வின் வேர்டு ஆன் ஏரோப்ளைன் அப்படின்னு நான் கொடுக்குறேன் பாருங்க. 4-5 இமேஜ் டிஸ்பிளே ஆகுது. அது ஏரோப்ளைனில் உங்களுடைய நேம் வந்து டிஸ்பிளே ஆகுற மாதிரி. இது மாதிரி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேம் இதே மாதிரி ரைட் அஸ்வின் வேர்ட் ஆன் பீச் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி பீச்சில் நம்மளுடைய லெட்டர்ஸை ரைட் பண்ண மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இதில் ஏதாவது ஒரு டிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவ் ஃபோட்டோ அப்படின்ட்டு வரும். சேவ் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேலரியில் ஸ்டோர் ஆயிரும். ஓகேங்களா? அந்த கேலரியில் ஸ்டோர் ஆகிற அந்த இமேஜை நீங்கள் டிபியாக செட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஃபீச்சர் உங்களுக்கு இப்போ தான் தெரியும்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.